ஏன் சைக்கிளுக்கு இப்போ பெட்ரோலு சைக்கிள் கொண்டு வந்தால் உனக்கு இறக்கா 2000 ரூபா சொல்லி நாங்கள் போய் கேட்ச் நிற்கிறோம்பா வீடியோ எடுக்க நீ வந்து சேரா சரி ஹலோ ஓ சைக்கிள் அந்த பிறவி லூஸ் ஆயிட்டுடா பயத்திலே உழுதி போட்டா அவளுக்கு விட்டுட்டு போகிறான் அவருக்கு தம்பிக்கு எதுவும் பெரியங்க எதுவும் பாத்துக்கிறீங்களான்னு அண்ணா சரி கேட்டு பாப்போம் சொன்னார் இப்படி என்ன எந்த அண்ணா வகைச்சிங்க எந்த அண்ணா வகைச்சிங்க உங்களோட சுமன் அண்ணா அவன் என்னோட கொழுவராக்கா இப்போ 2 3 நாள் சொல்லிப்பா எல்லாம் அவனுக்கு எல்லாம் ஆள் இருக்கு எல்லாம் பார்த்தாச்சுலாம் சொல்லிப்பான் சொன்னான் உங்களோட தம்பி மனசுக்காகத்தான் எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கும் நல்லா பிடிக்கும் ஏனண்டா தொழில் செய்துட்டாங்க கடையை போட்டுட்டாங்க மிக்சர் எல்லாம் விற்க முடியாது மிக்சர் விற்க போறீங்களோ மிக்சர் பவுடா எல்லாம் சேர்த்தோ சைட் பண்ணி நிற்போம் எப்படியும் ஆளுக்கு இப்போ ஃபுல்லாக அங்கே டோட்டல் டவுன் ஆகிருக்கும் சைட் பண்ணி நிற்க ஆளுக்கு எங்களுக்கு கிட்ட வர ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏதாச்சும் கேச்சு மாற்றி செய்யலாம் உண்டு சரியா கிட்ட வர விட்டு எடுப்போம் கதை காடி சரியா என்ன மாறி எடுக்கியோ தண்ணி அக்னி ஆனால் என்னத்தை சொன்னாலும் இன்றைக்கு சாதனையும் உழைப்பாலும் நீ தான்டா புரியன் கதையை உமக்கா தானே என்ன கொடியா சிக்னல் தெரியுது தாண்டி வந்து பழகு சரி அந்த அது அந்த அதில் இருக்கிற ரோட்டு இல்லைடா என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். இன்றைய நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் வந்துட்டு வரணியில் 3 பிள்ளைகளையும் அம்மாவையும் வந்துட்டு கூட்டிக் கொண்டு இந்த 4 பிள்ளைன்ற அப்பா வந்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கான உதவியும் வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் மந்த்லி ஹெல்ப் ஒன்று செய்கிறோம் அண்ட் வந்துட்டு பிள்ளைகிட்ட படிப்புக்கும் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுறோம் அண்ட் வந்துட்டு அவங்க சைக்கிள் ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்போ அதுவுமே செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 லண்டனில் இருக்கக்கூடிய விமல் அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்துட்டு அனுப்பியிருந்தார். பார்த்திங்கன்னு சொன்னால் விமல் அண்ணாண்டு அப்பா வேலாயுதம் வீரகத்தி அவர்களின் 23வது நினைவு நாள், அதாவது 23 அன்னைக்கு அவர் இறந்து வந்து இன்றைய தினம். ஸோ அதை முன்னிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லிவிட்டு மிச்ச காசையும் வந்துட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு கொடுக்கும்படியாக வந்துட்டு அண்ணா சொல்லியிருந்தார். உண்மையிலே வந்துட்டு இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் வேலைகள் தெரியும் தானே, வந்து இப்போ தான் மேலேக்கு இருந்து கீழே இறங்கினாங்க வந்து. அப்போ அன்றாடம் வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு செய்கிறன்ற கொஞ்சம் உண்மையாக்கும் கரைச்சல். பட் இருந்தாலும் வந்து இன்றைய தினம் கொஞ்சம் நேரம் இருக்கிறபடியாக அண்ணான்ற ஒரு விருப்பமும் நிறைவேறக்கூடிய மாதிரி அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து எங்களோட நாதன் அண்ணான்ற ஒரு விஷயம் வந்துட்டு அண்ணா கேட்டிருந்தவர். அதை நான் மிஸ் பண்ண குறித்து சரியாக கவலைப்பட்டேன். வந்து இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவோட இன்னும் நான் கதைக்கலைன்னு சொன்னால் அது ஒரு குற்ற உணர்ச்சி மாரி மனசில் இருந்துருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு டேட்டுக்கு செய்ய சொன்னவர். அந்த டேட்டுக்கு நாங்கள் ஒரு ஆளை பார்க்க அனுப்பலக்கிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் போய் சொன்னாலும் அங்கே போகலை. அப்போ அதால் கொஞ்சம் அது மனசு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும். சரி, எனிவே அவர் வந்து அதை புரிஞ்சு கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து விளக்கிட்டு நாங்கள் வரணிக்கு போகிறோம். ஸோ வரணிக்கு போகிறதுக்கு முன்னே நெல்லடியில் போயிட்டு வந்துட்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துட்டு அதையும் மேற்றி விட்டுட்டு அப்படியே போவோம். வந்து ஏன்னு சொன்னால் இப்போ சைக்கிள் வந்துட்டு தட்டுப்பாடு இங்கே பருத்துறையில் மந்தியில் எல்லாம் வந்துட்டு சைக்கிள் இல்லை. அப்போ அதாவது நாங்கள் நெல்லியடியில் போய் எடுத்துக்கொண்டு அப்படியே வரணிக்கு போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதே டைம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு மாதாந்த ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு முன் வந்தவங்க. ஸோ வந்த அடிப்படையில் வந்து இன்றைய நம்ம அம்மா சொல்லியிருந்தால் அவங்கள்ட்ட கொண்டு போய்ட்டு நீங்கள் காசாக கொடுக்காம அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த படிப்புக்குரிய பொருட்கள், அதாவது வந்துட்டு கோப்பி புத்தகங்கள், கொம்பாஸ், பேனி அதுன்னு சொல்லி நீங்களாக வேண்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா வந்து ஒரு 20,000 ஒன்று அனுப்பியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில்ட்ரன்ஸ் ஃப்யூச்சர் ஹெல்ப்பிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு
அமைப்பை வந்துட்டு அவங்க நடத்தி கொண்டு வராங்களாம். ஸோ அந்த அமைப்பால் தந்த அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க வந்து. ஆனால் அவங்களுக்கு தேவையான கொப்பி யுத்தங்கள் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. மேபி அதில் போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் வெளுக்கிட்டு மிச்ச விஷயங்களை நாங்கள் காரில் போய்க்குள்ள காய்ச்சி கொண்டு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ நெல்லியடிக்கிட்ட வந்துட்டோம். சைக்கிள் எடுத்து போட்டு அதில் ஒரு வாகனத்தை பிடிச்சி ஏற்றி வந்தோம். மேடா இங்கேருந்து அங்கே வர 8 ஓடிக்கொண்டு வரன்றது தூரம். மற்றது தூரம் போக அந்த ரோட்டு வரக்கலாம் சும்மா தான். நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனையே இருக்குல்ல, கரைச்சல் பிடிச்ச வேலை. அதில் ஒரு பார்க்கிங் பெரிய பிரச்சனை அந்த கடைக்கு முன்னுக்கு அப்படி என்ன பாவம் இருக்கா. அக்கனையும் பாரான் தானே அக்கே என்ன சைக்கிள் ஓடிக்கொண்டே பெரியோ வரணைக்கு செய்யலாம். இருந்தாலும் இது வேணாம். ஆ இருந்தாலும் இது வேணாம். தேவையில்லை. ஓடிக்கொண்டு வந்தேன்டா 2000 ரூபா அந்த வடி காசை நான் உணர்த்தார். ஆ செய்யலாம் வேணாம். இதுதான் டெய்லி தான் ஓடிக்கொண்டு வந்தேன்டா இந்த வடி காசை நான் உணர்த்தார். இதில் உள்ள ஓ யார் அண்ணையா? அண்ணன் லேடிஸ் சைக்கிள்டாக்கு ஆ இதோட 2 அன்னைக்கு கொண்டு எடுத்தேன். விலையில் முந்தாத்தான் எடுத்தாங்கடா. விலையில் மாட்டேங்கடா காமல் 47. ஆ 49 வந்து வந்தா இப்போ 2வது இல்லை பார்த்து 49க்கு வந்துட்டான். நாளைக்கு 50க்கு வேற முந்தி எடுத்து வண்டை. பெட்ரோல் கூடினா கூடும். ஏன் சைக்கிளுக்கு இப்போ பெட்ரோலு சாமான் செய்கிற பாருங்க. நாளைக்கு என்ன சாப்பாடு சாமான் நாளைக்கு. அது சரி. பொடியின் சைக்கிளுக்கு என்ன பிரச்சனை? என்ன காலாண்டு ஓட்டுதுண்டு ஓ கொடுத்தனாங்க ஓ அடே இது சின்ன பொடியில் களத்துலாம் கவனம் நல்ல சொக்கா கிடவாக்கு. பில்லை போட்டா சரி. பில்லை போட்டான் ஆள் தான் விலையை காய்க்கணும். பில்லை போட்டு சரி போட்டு வழியில் எவ்வளோ எவ்வளோ சரியா சரியா விலையை தான் தந்தி. அதான் பில்லு எவ்வளோ 47 47 தம்பி. அப்போ சீட் கவர் ஒன்றை போட்டா சரி தான் என்ன ஐயா? ஆ அதுக்கு என்ன பிடிக்கிற நேரம் இதில் அண்ணன் வானம் ஒன்றும் பிடிக்கிறா கொண்டு வரணிக்கு. கரியல் பஸ் வந்தால் மத்தியானம் வந்தால் சும்மா போட்டு கொண்டு போயிருப்பீர்கள். கொஞ்சம் வாகனம் கூலியோட கரியல் கேளுங்க. அதில் இதுதான் பட்டாக்காரா இருக்குமா? இல்லை ஆட்டோ கொண்டு போந்தானே. ஆட்டோ கொண்டுலாம் சைக்கிளோ ஆட்டோ கொண்டுலாம் இல்லை பிக்மி இது கரியல் ஆட்டோ இல்லை வேணும். உங்களை மோட்டர் சைக்கிள் தானே காரில் வந்தானே. நீங்கள் உள்ளுக்கு வச்சு கட்டி விட்டா அவன் கொண்டு வந்து நான் கட்டி கொடுத்து விடுறேன். அப்போ ஆட்டோ நம்பர் ஒன்றும் இல்லையே. அப்போ சீட் கவருக்கு மடுக்க சொல்லுங்க. அப்போ ஓ அடே அவே சைக்கிள் கேட்டானே நான் மறந்துட்டேன். கேட்டேன் ஆ ம் நான் பண்ணல என்ன கொண்டு வர சும்மா நிற்க ஏற்பாடு செஞ்சார். சைக்கிள் எடுத்து போட்டு அந்த கரையில் ஆட்டோ பாமேண்ணே கிருஷ்ணா கூட்டுக்குழி இதில் வராதா? அதில் அந்த சீட் கவரையும் போட்டோம். ஆட்டோவில் ஓட்டுவாது அங்கால சைக்கிள் எடுத்து போட்டு பார்ப்போம். ஆட்டோ ஒன்று செட் பண்ணி அந்த சீட் கவருக்கு போடல காசு போடு. இதில் அதில் 200 போட்டு கூட்டி விடுங்க.
நம்பர் ஏன்டா வார் நம்ம வாரண்டியோ சொக்கட் பாருக்கு வாரண்டியா நான் அந்த ஃபோன் ஃபோக்கஸ் இருக்கு அது வாரண்டியா குடத்துக்கு கொண்டு சரி 47 700 2300 அக்னி அடு காது காணா அவ்வளோவா இந்த ரோட்டுக்கு ஏற்றினா நீ எங்கே அப்புறம் என்ன வரணியா ஏரியா சிக்கிறது தான் ஏன் சிக்கிறா நாங்கள் பறந்துடுவோம் அதான் பிரச்சனை எதுவும் சிக்கிறா நாங்கள் பறந்துடுவோம் அதுதான் ஒரு காது காது காணா அப்போ நானும் பெறட்டேன் உன்னோட சோம் நாளைக்கு தான் போகலாம் முடியுது தம்பி சொல்றா காத்து காணா ஏன் என்னையாமன் இது பொம்மை பாதிய மேல பெரிய அடிக்கிறது பெருசா சைக்கிள் கொண்டு வந்தா உனக்கு இறக்கா 2000 ரூபா சொல்லிட்டு என்ன அடே 2000 ரூபாய்க்கு விலை போயிட்டான் அக்னி 2000 ரூபா சொல்லிட்டேன்னா சைக்கிளை கொண்டாடலாம் தான் 20 நிமிஷம் காணுங்க அது ஏன் அடிக்கிற சைக்கிள் காணிட்டு ஆள் போதியா அதில் வா மாட்டேன்டா இல்லை சும்மா கரைச்சி ஓடிக்கணும் டிலே ஆயிரும் இது தம்பியே மாசுண்டர் ஓ நல்ல இடத்துல மறந்துருக்கான் அவ்வளோ சிக்னல் பார்த்து போகிறான் சைக்கிளில் ஏற்கனவே இந்த வெயிலுக்கு இப்படி வைக்க கிடக்கு டேடி போகிறான் டாடி இல்லை விலாசமாக போகிறேன் இப்போ கொஞ்சம் மிதிக்கலாம் பிறகு மிதியலாட்டோ காணலையா பாருங்க கேட்க சொல்லுங்க அப்படி சைக்கிள் கேட்டு போயிருக்கா அது நீ இப்போ நல்லா வாங்க போக மாட்டேடா தூரண்டா தூரம் கேட்டு போயிடுறோக்கா சரி போ அப்படி நல்ல நாக்கத்தில் போய் பாருங்க ஆளுக்கு வரணி இப்போ விடத்தமா இருக்கி அதான் ஓடத்தான் கொடியாகும் வரணில கொடியாகும் ஓ சின்ன இது சுட்டி விட தாண்டி இல்லை கொடியாமண்டாப்பா கொடியாம் டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தே செவரில் ஆயிடடாப்பா நாக்கு தள்ளுங்க இருக்கு அம்மாச்சி முன்னம் இப்போ இதுலேருந்து அந்த நெல்லியடி சந்தி போயிருக்கு அந்த கொடியா சந்தி அதுக்கே தூரம்டா அதுக்கே இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும் அங்கால 14 கிட்ட வரும் அப்படி பார்த்தா 14 கிலோமீட்டர் ஓடணும் இப்போ அதுக்கிட்டே கரையே போகுது இந்த ஓட இடையில நிற்கும் பாருங்க மாறி இடத்தாண்டு பாருங்க பையன்டா கட்டாயம் ரேஸ் ஓட்டுட்டா ஆனால் போகிறான் அனுபவம் 35 போகிறான் அனுபவம் போ 35 போகிறான் அனுபவம் கண்ணாடி தந்து கொஞ்சம் சுப்பிடுவோம் போகிறோம் பாண்டி நாங்கள் போய் கேட்ச் நிற்கிறோம்பா வீடியோ எடுக்க நீ வந்து சேரா சரி உண்மையாத்தான் சொல்லி போட்டு போறாடே கொஞ்சம் தூரம் போகிறேன் போயிட்டு அங்கால் நிற்பேன் அதுக்கு இப்போயே நாக்கு தர தொடங்கி இருக்கு துப்பால் யோசிக்கு இந்த ஏரியா என்னண்டு இடக்கப்புறம் அதான் அவனுக்கு பயம்டா சும்மா ஹயப்பான் பயம் நான் லொரிக்கு சைட் பண்ணவே சந்தோஷப்படுவான் தனக்காண்டு தான் நிற்கிது கோழி செஞ்சு ஹலோ ஓ
சைக்கிள் அந்த பிறவி லூஸ் ஆயிட்டுதா அப்படின்னா அந்த இதுனால என்ன நம்ம இதுக்கு தானே இந்த வீல் சரி மிதிக்கிறது ஓ விரைவு காட்டியோ விளக்கட்டை பேடல் கொண்டு அப்படியே கொண்டு விழுகுது இப்போ எங்க இப்போ இந்த நீங்க இதுல நீமா நின்றுட்டியா ஓ என்ன போய் அப்படி லூசா நீ என்னத்தை கொடுத்தா உடைச்சு கொடுத்தாம வருவான் சாமான்ல இவ்வளோ சொல்லுவான் ப்ரோ மிதிக்கிறமா மிதிக்க நீ இப்போ தான்டா உலகி தள்ளிப்பான்டா இப்போ ரயில் பார்க்குறதுக்கு மட்டும் கொடுத்து வேலையும் இல்லை இது வச்சு விட்ருவான் தேடு வேலை இப்போ லேட்டாக போகுது இப்போ வேறு இந்த நிற்கிற விலாசம் அம்மா சுண்டல் என்ன சீக்கிரம் இப்போ கொட்டான்மையிட உங்க அச்சாணி என்ன இது நம்ம செய்யல நீ அந்த கூட வந்தாரிக்கு இது அதெல்லாம் கலட்டணும் இப்போ சாய் சட்டி இல்லையா உங்களுக்கு சாவி செட்டு இருந்து நம்ம செய்யல நம்மட வேலை புள்ளையடாப்பா இதை அடிச்சு இது ராணியை காணியா இது சரியா அது இல்லை அது சரியா இங்கே ஓகே அடே இது ஆணி விழுந்துறாங்க இது இப்போ ஆணி விழுந்துறாப்ப அங்கே விளங்குதோ அதுண்டு இதுக்குள்ள ஒரு ஆணியன்னு வரும் அந்த ஆணி வந்துட்டா ஓ அந்த ஆணியை போட்டுனா சரி அது ரைட்டா அது சைக்கிள் அவனோட இதில் சைக்கிள் வருது அந்த ஆணி வந்து சும்மா ஆணி இல்லைடா அப்போ அது எவ்வளோத்த விழுந்தது இங்கே கண்டு போச்சேரி அவடுது கண்டுட்டு போச்சேரி பயத்திலே விழுந்து போட்டா அவளுக்கு விட்டுட்டு போகிறான் ஆணி வேண்டலாம் ஆணி வேண்டியும் அடிச்சிருக்கும் கிடையாது இப்போ இந்த ஆணி விழுந்ததுக்கும் இது இப்படியா இருக்குன்னு சம்பந்தம் இதை அதுக்கு போட்டு அட இங்கே அது உள்ள அது இதோட கனெக்ஷன் என்ன ஓஹோ ஒரே கம்பியா ஓட்டை கம்பியை போட்டு இருக்குதா சரி இல்லை அது த்ரெட் மே வெட்டி தான் வெட்டியா கிருஷாலா புஷம் மூவத்து இல்லை நான் ஓடிப்பேன் இல்லாட்டி கண்டு ஆணி எங்கே விழுந்துடாப்பா சைக்கிளை கொண்டு வராக்கோ சைக்கிளை இப்படி கொண்டே கொடுத்து என்ன அது பெரிய வேலை இல்லைண்ணா அது சைக்கிள் கடையில் அந்த கம்பி ஒன்று பண்ணது இருந்தாலும் நம்மட ஃபோல்ட் தான்டா அப்போ நம்ம சரி பண்ணி கொடுப்போம் அது சைக்கிள் கிடையாது இல்லையே கடையில் இருக்கும்போது தான் பார்த்தோம் இப்போ அவர்கிட்ட போய் பண்ணிடுவேன் நான் போய் பண்ணிடுவேன் வாணி டைம் ஆட்டோவில் வருது ஆனால் இல்லை ஆட்டோ நான் ஓடிக்கொண்டு வாணி நான் அடிச்சு வருது சுத்தியில் உண்டா அப்போ இது ஓகேவா இதான் விளைச்சிருக்கு அங்காள் பக்கத்து அந்த ஆணி விழுந்து இப்போ கரண்ட் வருது வெளியே அதில் வருதான் டிக்கெட் காருக்கு என்ன காருக்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் டெம்பரரியாக ஒரு கொஞ்சம் தூரம் ஓடண்டே அதை செஞ்சு விடலாம் ஒரு கட்டை இறக்கி விடலாம் சும்மா இந்த கட்டை இறக்கினா நான் சரியாக இரும்பு எனக்கு சரி பிடிச்சி வைக்கிறது கலட்டி பூட்டினாலே தான் வந்தது பிரச்சனை ரெண்டு அங்கே சைக்கிள் கடை இருக்குதோ இல்லை இது இங்கே வரணும்ண்ணா இது இப்படி வரும் மேலே இது மேலே வரணும் அது அட்ஜஸ்ட் அதை அது அட்ஜஸ்ட் ஆனடா
நிற்க அந்த ஆணியாக கஷ்டப்பட உடைய அது செட் பண்ணு நீ இது உண்ட உலக்கு தான் காண்டி புதுனமான உலக்கு சைக்கிள் ஓடுற விலாசம் சத்தி வேலையே தெரிஞ்சு டாக்டர் விலாசம் நான் ஓடிப்பேன் நான் தும்பாங்கண்ணி கலதாலைக்கு போகிறேன்னா அப்படியே வை காலம் புள்ளையது ஏன் ஆட இருக்கேடா விசரா இது டைம் மணியாவா டைம் ரசகாஜின்னு எப்படி அதான் அவன் ஓர நிற்க மேடா கொஞ்சம் தூரம் நிற்கும் சைக்கிள் கடையை போக மட்டும் நிற்கும் போய்தான் வேண்டும் சைக்கிள் கடை இருக்கா அது கிடந்தாலும் இனி தேடி அடிக்கலாம் நெட்டில் போயிருக்கு மெல்ல மெல்ல ஓடிப்பா அந்த காலம் தான் வளம் எனக்கு இதால் மிதிக்க அது பயப்படாதா மிதிக்கிறா வேற பிரச்சனை உண்டு அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை அது இருகல கலந்துட்டா அது இதாண்டா பிரச்சனை அங்கே வர இது சுத்து பாரு உள்ளே சுத்து சுத்தோட இருக்கும் இது ரைட் அது அது ரைட்டாக இல்லை அப்போ இன்னொன்று வச்சு இருக்கும் காரில் பிடிச்சிட்டு வாரியா இல்லை நீ கையை கொடுத்து வேண்டும் அப்படி கையை கொடுத்துட்டு வா காரில் வாடா விலாசம் விலாசத்தாண்டே காருக்கும் துன்பம் வருது வரியா கையை கையமாக இருக்குது பிடிச்சி நீங்கள் எடுங்க அப்போ நீ பிடிக்க முடியும் கீறி விட்றா சைக்கிளால் பெயிண்ட்டுக்கு கையை பிடிக்கிறான் பெட்டர் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுங்க ரோடு ரோட்டுக்கு ஏற்றி எடுத்து பிடிக்கலாம் ரோட்டுக்கு ஏற்றினா காணும் அங்கே அக்கினி சுடுற மாதிரி அக்னி சுடல மாதிரியா அங்கே சைக்கிள் காரங்க அங்கே எடுத்தா போகிற இல்லையா மாக்கள் ஆ ஓடும் இருக்கட ஒரு 30 ரூபா தேவையாது பிரேக்கு காப்பு பிரேக் அந்த கட்டை தேய்க்குது வரியா சத்தங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேன் சரித்திரமே மாறி போச்சு அவன் ஸ்லோவா வேண்டாப்பா ஆளு பயம் கிரௌட் அளவுட்டு வந்துக்கலாம் அவ்வளோ சரி கிட்ட வரையும் இல்லை ஏய் காரில் எல்லாம் விட்றா பெயிண்ட்டு சரித்திரமே மாறி போச்சு அவர்கிட்ட சொல்லு இந்த முடக்கத்துக்கு மேலே கலண்டு வச்சுண்டு எங்கே வந்துடையாண்டு அவர்கிட்ட நீ குடக்க வரியாடா அவர்கிட்ட சைக்கிள் உரிய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு விட்டுதான் அப்போ பயத்தில் பார்த்து விட்டு மோடிதாடா முதேசி வா அடே அந்த 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 கம்பளு தெரிஞ்சோட்டு போய் கேளாள்டையா கொஞ்சம் தூரம் வரலாம்பா அதே நீ கலாட்டி பாரு இல்லை காட்டேன் புது சைக்கிள் தான் நம்ம அது கலருமுடா அது ரெண்டு பீதி எறிகிறது நல்லா அதை வாங்கி 2-3 நாள் பிரச்சனை உடனே வாங்கிட்டு போகிறோம் சரி ஆள் இது ஆள் தரும் வலிக்கல பிஞ்சி போனால் அது காசுக்கு நீ ஓடி வாருண்டு அந்த மோக்காட்டா காலமாக இருக்கா பெரிய படிச்சு மிஞ்சி போனால் ஒரு 200 காசு இருக்கும் அதை உண்டு காசை கழிச்சு சரி போ 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 என்னடா அது ஆள்தானே 2 புள்ளியா மறந்து போயிட்டான்டாப்பா என்னன்னு ஆள்தான்
2 நாட்டு பூட்ட மறந்து போயிட்டா கொடுத்து வர ஜோதிதான் வந்து மறந்து. அப்போ ஆணையும் இப்போ எல்லாம் பூட்டு தந்துட்டாரு ஓகேயா? எங்கே வர நீ இப்போ? அங்க வரணிக்கு இப்போ ஏதாவது ஒரு எங்கே கடந்து போயிட்டியா? கையை காட்டி போட போறாங்க வாங்கண்டு. உங்க முன்னே இருந்தானே கடை உஷாரா தான் இருக்காடாப்பா. அதுதானே கலிய சந்திக்கோ ஒரு நாளே இல்லை. கலி கலி அதுக்கிடையில் கலிய சந்தி போட்டேன்றேன். ஓ சரி அப்ப நீங்க நான் போறேன் வாங்க. ஆமாம் ஆமாம் நீங்கள் போங்க நீங்கள் போங்க. போ சரி சரியா. அவையோடைய ஃபோன் பண்ணி கதைக்கோடா. அவன் என்ன நம்பர் மிஸ் ஆக போச்சுன்னா நடக்குறாங்க. படிப்படியாக குறைய ஆரம்பிக்குதா. என்னடா இன்னும் ஜந்தி வரைக்கும் நடி வாங்கிக்கா. நாக்கு தலை தொடங்கிட்டு நான் 4:30 படம் பிடிச்சிட்டு மத்திய நேரத்தில். வள்ளி நீலவே ஒரு 6 மணி வாங்கலாம். பாரம் போயுது எப்படி 6 மணி வாங்கலாம். இப்போ அப்படி யார் அடிக்கண்டா விட்டுற வேண்டாம். விடிஞ்ச கம்பா கோல். ஹலோ ஓ உங்களுக்கு அடுத்தடுத்து கலாய்ச்சி போயிட்டோம். ஏன் அப்போ எடுக்கிறீங்க? இது ஆ உங்களோட வீடியோ பாக்குறாங்க எடுத்து சொல்லுவோம். என்ன பார்க்குறேன்டோ? அதை வீடியோக்குள்ள அழிவிடலாமே. ஆ அதை வீடியோக்குள்ள எழுதி விடலாமே பார்க்குறாங்கண்டு. எடுத்து சொல்றாங்க நீ நல்லது. சரி சொல்லுங்க. வீடியோ எல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் தவறாம பாக்குறோம். நேற்று என்ன பார்த்தீங்க? நேற்று என்ன பண்ணா? நேற்று நீங்க சரி படம் முடிஞ்சு அந்த அக்காடை என்ன வந்துடுறாங்க. அந்த அக்காடை நேற்று பார்த்த 2 தான் காலம் பார்த்தாங்க. இந்த கை இயலாத அது செக்யூரிட்டி ஓ அவற்று ஓ மற்றது மற்ற பிளாக்ல ஓய் மறந்து போயிட்டு உங்களை ஒரு நாள் பாக்குறேன்னு 2 3 மாறி மாறி பாக்குறது. முந்திதாக பார்த்தீங்கன்னா சில பார்த்தாங்க ஏற்படுத்த எடுத்து ஒவ்வொரு நாள் பார்த்தீங்க. நேற்று பார்த்தேன் இல்லைண்ணா. எங்கே இருந்து காய்க்கிறீங்க? போட்டீங்க எங்கே இருந்து இப்போ காய்க்கிறீங்க? வீடியோ பார்க்கணும். உங்க அண்ணாட கலைச்சினான். ஆ உங்க அண்ணாட கேட்டது உங்களை அவருக்கு தம்பிக்கு எதுவும் பெரியங்க எதுவும் பாத்துக்கிறீங்களாண்டு. தம்பி என்று உங்களுக்கு நீங்க யாரு தம்பி? ஓ எனக்கு பெரியங்க எதுவும் ஒரு ஆள் கேட்டார். எங்களோட சொந்தக்காரர் லண்டன்ல இருந்து தங்களோட தங்கச்சி கேளுங்க பின்ன முடிச்சுடுவோம். அதான் கேட்டது. அப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு நான் முட்டா போயிட்டேன். சொன்ன அண்ணா உங்க அண்ணா சொல்ல முட்டா அவன் சும்மா லண்டன் அப்புறம் சொல்லிப்பாங்கல்ல. லண்டன்ல அவர் தமக்கே இருக்கு. இங்க புள்ள இருக்குது. புள்ள இஞ்சி ஐயோ என்ன பார்த்தாச்சு எங்க பொம்பளை. என்ன பொம்பளை பார்த்தாச்சு. நான் லண்டன் நினைச்சேன். சரியா தமக்க லண்டன்ல என்ன தங்கச்சி இஞ்சேலோ. தமக்க லண்டன்ல என்ன தங்கச்சி இஞ்சேலோ. நாங்க போனா வெளிநாடு தானக்கா. ஊர்ல இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் புலாங்குது விஷயமே. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறான். வந்தவே தெரியல. எங்கடையோ எங்கட ஊர் இல்ல வெளியில எனக்கு. உண்மையா ஏன்னா வீட்டை பார்த்தா பெருசா விருப்பம் பண்ற அளவுக்கு இல்ல. அது சரி நான் கதைச்சேன் ஒரு அடுத்ததான் கதைச்சேன். சரி நான் நடுகள் எடுக்கிறேன். நான் அவர்
தெரிந்தானே வீடியோக்கள் செய்யறதானே அப்ப அதால நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இனி நான் எடுப்பேன் கொஞ்சம் வேலையாண்டோடைய கவனிக்க போடும் எடுத்து பாப்போம். அப்படி கதைச்சாருன்னு சொன்னா எனக்கு 2 குறைவில்லை நான் உங்களுக்கு எடுத்துலாம். நீங்க தூக்கிட சரிங்களா அண்ணா சரி கேட்டு பாப்போம். 2 சொன்னார் இப்படி என்ன எந்த அண்ணாவோட காய்ச்சிங்க எந்த அண்ணாவோட காய்ச்சிங்க உங்களோட சுமன் அண்ணாவோட அவன் என்னோட கொழுவலை காய்ப்பு 2 3 நாள் சொல்லிப்பான் எல்லாம் அவனுக்கு எல்லாம் ஆள் இருக்கு எல்லாம் பார்த்தாச்சுலாம் சொல்லிப்பான். சொன்னார் அதுதான் அதுதான் அது அவனுக்கு எரிச்சலக்கா ஆளு அப்ப சொன்னார். அப்ப ராஜரன் மரியாதை புள்ளேன்னு சொன்னேன் சொல்ல சொன்னார். பாத்துட்டாளேன்னு சொன்னேன். நாங்க எங்களுக்கு விருப்பம் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு விருப்பம் கூட கூட இந்த என்ன சொல்லுவாங்க காசுக்கும் பணத்துக்கு அப்படியே இல்ல தங்களோட குணங்கள் காசு பணத்துக்காண்டியோ காசு பணம் உங்கள படிக்கலண்டா கடவுளே அது அது இருந்தேன் சில பேர் அப்படித்தான் நினைப்பாங்க. சில பேர் அது அப்படி நினைக்கிறாங்க இருக்கணும் எங்கள்கிட்ட. அதான் நான் சொன்னேன் உங்களோட இதுக்கா பணத்துக்காக உங்களை பார்த்து உங்களோட தம்பிர எந்த பணத்துக்காண்டியில குணத்துக்காண்டி தானே சொல்லிக்க நீங்க பணத்துக்காண்டியில குணத்துக்காண்டி தானே சொல்லிக்க. அதான் நான் சொன்னேன் உங்களோட தம்பி மனசுக்காகத்தான் எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கும் நல்லா பிடிக்கும். ஏனண்டா எங்களோட சொந்தம் தான் எங்களோட சொந்தக்காரர். நான் சொன்னேன் எங்களோட சொந்தத்துக்குள்ள வந்த போயிடும் நல்லதா உங்களோட இது நல்ல குணம் வந்து எல்லாருக்கும் ஒரு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மாதிரி வருந்தாரு. அதுதான் அதுதான் அப்ப நான் யோசிச்சேன் சந்தாதிக்கே வருந்தாரு ஆசீர்வாதம். அப்ப எங்களுக்கு மதுக்குள்ள வருந்தாரியா அதான் அதான் ஆசீர்வாதம் கட்டாயம் பெறும் ஒரு ஆள் வந்தா சரி. அப்ப நான் சொல்லி போட்டு சொன்னேன். சொல்லப்ப சொன்னாரு இல்ல பிள்ளை இப்படி பாத்துட்டு ஆயலாம்னு சொல்லி. யார் அண்ணா பாத்தியா விளையாட்டு சகோதரத்தை இந்த காலம் நம்ப கூடாது. ஏன்னா முன்னாள் அவனுக்கு சின்ன கொழுவலை உண்டு பின்ன அதெல்லாம் இந்த வேலை வாத்திக்க. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க உங்க சகோதரங்க பாக்க ஒரு ஆசையா இருக்கு. என்னடா இப்ப ஒரு கொண்டாட்டம் வந்து நடந்தாலும் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ரொம்ப பாக்க ஒரு சந்தோஷம். கொண்டாட்டங்கள் நடந்தா எங்களுக்கு எங்களோட சகோதரங்கள் மட்டும் காணுமாக்கா ஆக்கள் தேவையில்லை வெளியாக்கள். இப்ப ஆக்கள் எங்கேயும் கொண்டாட்டங்களுக்கு ஆக்கள் குறை வேண்டாலும் நாங்கள் எங்களை சகோதரங்கள்ல 1 2 பேரை விடுறது ஆக்களுக்காண்டி ஆக்கள் எண்ணிக்கைக்காண்டி. அதுதான் அப்ப எனக்கு உண்மையில ஒரு சந்தோஷம். என்னடா சரி எங்கடா பிள்ளைய அவன் அண்ணா சொன்ன உண்மையானக்கா. நான் வீடியோ எடுத்து வண்டிக்க அதான் சும்மா உங்களோட பெம்பலா மாற்றி காய்ச்சி நிற்கிறேன். நான் வீடியோ முடிச்சு போட்டு ஆறுதலாக காய்க்கிறேன். நீங்கள் சீரியஸாக காய்க்கக்குள்ள நான் பெம்பலா காய்ச்சி மாதிரி போகக்கூடாது சரியில்லை. நீங்கள் லண்டன் அக்காட்ட சொல்லுங்க கேட்டேன்னு சொல்லி விடுங்க. இன்னும் ஒரு ப்ரொவியன் வந்தால் சந்திப்போம்னு சொல்லுங்க. நான் அப்புறம் அடிக்கிறேங்க. ஓகே ஓகே சரி தண்ணியில் ஒன்றும் இல்லை. இது இந்த நம்பரும் பெறுது தம்பி விடியலேருந்து. இது அடுத்து ஹலோ ஹலோ கேட்குதாங்க? ஆமாம் ஓ என்ன மாதிரி நீங்கள் சொல்லுவோம் எனக்கு தொழில் செய்துட்டாங்க கடையை போட்டுட்டாங்க. கடையோ கடை அண்ணா இப்போ இருக்க நிலைமைக்கு நீங்கள் என்ன கடை ஓட்டினா நான் போல இந்த வாரை மையர் இப்போ இருக்க நிலைமைக்கு நீங்கள் ஒரு எண்ணெய் கடை ஓட்டினா லாபம் போல இந்த வாரை. எனக்கு நான் டிக்கெட் பிக்க கடையை போட்டாங்க. அது இந்த காலம் வேற டிக்கெட் வேண்டாம். இந்த காலம் டிக்கெட்லாம் ஓடாது வேண்டாம். உங்க நேற்று முருகன் விட்டாது டிக்கெட். முருகன் விற்பார் தானே அவர் கடவுள் விற்பார். நீங்கள் விற்க மாட்டீங்கன்னு நாங்க விற்போம். என்னன்னு டிக்கெட் கடை என்ன செய்வாரா? நீங்கள் மண்ணெண்ணெய் பெட்ரோலை விற்க போறீங்கன்னா சொல்லுங்க போட்டுத்தார். மிக்சர் எல்லாம் விற்க முடியாதா? மிக்சர் விற்க போறீங்களோ? மிக்சர் பவுடா எல்லாம் சேர்த்தோ பவுடா வேற என்ன விற்பியல்? மிக்சர் கச்சான் மஞ்சள் கடலை பச்சை கடலை எல்லாம் எல்லாம் மிக்சர் பவுடா மஞ்சள் பச்சை கடலை எல்லாம் மற்ற மரவள்ளி பொரியல்னா அது மரவள்ளி பொரியல். மற்றது வேற என்ன வெத்தலை கூறுகள் வீடா மற்றது ஆனால் வீடு சுருட்டு வேண்டாமா?
அது சரியில்லை. அப்புறம் யாரையும் ஒரு என்ன சொல்கிறார் மனுஷரை குழப்பறாயம் போடுமே இல்லை. பீடி சுருட்டு வேண்டாம், வெத்தில வாக்குகள், மற்றது வேறு என்ன விற்கலாம்? கச்சா அல்வா விற்கலாம். கச்சா அல்வா? கச்சா அல்வா இப்போ வரது இல்லையில்ல ஒன்று. இல்லை கிடாக்கு ஜாப்பாத்தில். ஜாப்பான் தானாக்கா? எங்கடாக்கு? ஜாப்பான் டவுனில் அவராக்கு. இண்டா கச்சா அல்வா விற்கலாம், பிரச்சனை இல்லையா? வேறு 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 ஒன்று கொண்டாயிரம் மட்டும்தான். இவ்வளோ பண்ணால் காணும். சரியா, நான் போகிறக்க விழாது விலையம் இருக்கா கேட்டு அடிக்கிறேன். யோசிக்காங்க என்ன அப்படி பெம்பலா காய்ச்சன்னு சொல்லி ஒரு பெம்பலான ஆள் தான். அதுதான் சீரியஸாக நான் கதைக்கிறேன். ஆளுக்கும் எங்களுக்கும் ஒரு பெம்பலான தொடர்பு கொண்டு இருக்குது. கதையை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நான் விளக்கம் சொல்ல தெரியல நினைக்கிறேன். சைட் பண்ணி நிற்போம். எப்படியும் ஆளுக்கு இப்போ ஃபுல்லாக அங்கே டோட்டல் டவுனாக இருக்கும். சைட் பண்ணி நிற்க ஆளுக்கு எங்களுக்கு கிட்ட வர சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் காய்ச்சி மாற்றி செய்யலாம் உண்டு. சரியா கிட்ட வர விட்டு எடுப்போம் கதை காடி. சரியோ? அப்போ தான் விளக்கம். அம்மா மோட்டை பட்டி தாண்டாப்பா. அவன் தன்மான சிங்கம் போல இந்த வாரை தன்மான சிங்கம் எவ்வளோ வரும் ஓடுண்டு வா. நீ வெம்பலா கூப்பிட்டு கடை மாதிரி ஓடுறான். என்ன மாறி எடுக்கியோ? அப்ப சரியா நல்லா இருக்கோ? தண்ணி கடை இல்லை இந்த ரோட்ல. ஏ வாங்கிட்டு வரையாமோ? அப்ப என்னடா ஆனா இந்தியா நாளைக்கு இப்போ உழைப்பாளி நீ தான்டா என்னத்தை சொன்னாலும். 2000 இப்போ மாறி ஓடி தான் கிடைச்சி. அப்புறம் பிரி வெட்டு போடும் காசு 1000 போடுமே இல்லை. அப்புறம் ஆனாலே வரணி இல்லை கொடியான் தானே. அதுதான் அப்போ ஓகேண்ணே. நினைச்சு பார்க்கல பரணின்றதான் சிக்கல் உள்ள போகணும். அது அப்படிதான் தெரியுமாடா. எவ்வளவு தூரம் போடு. தண்ணி இல்லை சாமான் இல்லை கிடக்கு. கொஞ்சம் கூட தண்ணி அக்னி. அங்கால மாறம் வந்துடும். அந்த பரணி கிடந்த இடத்து அம்மாண்ட சடலம் அந்த ஏரியா போக மாட்டேன். இல்லாட்டி காட்டலாம் அந்த இடத்த. கிட்டத்தட்ட இப்படியும் இடந்தானே அதுவும். இதெல்லாம் முள்ளி காடுகள்லாம் இடம் எல்லாம் இப்படியா ஏரியாக்குள்ளே அந்த அம்மா அந்த சடலத்தையும் போட்டிருந்தோம். அந்த வெளிநாட்டில் வசிக்கிற மகன் வெளிநாட்டில் தாய் வந்து வெளியில் போனவாகும். காணேரின்ற ஒரு தேடி கொண்டு போக 3 நாள் கழித்து இங்கே பரணிக்கில் அந்த வன்னியாசி மத வழியில் வந்துட்டு டெட் பாடியாக கடந்து எடுத்தவங்களாம் வந்து அதுவும் சடலத்தை எரிச்சிருக்காங்க. எரிஞ்ச இளமையில் இழந்து எடுத்ததுன்னு சொல்லி அப்படி இப்போ எல்லா இடம் என்னத்துக்கா அது அவள் வெளியில் வெளிக்கிட்டு போகணும். அலை காணேரி இடையில வந்தடியோட காணேரி. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ஊர் மக்கள் தேடி கொண்டு வைக்கல. ஊருக்குள்ளே ஒரு மதவுக்கிட்ட எரிஞ்ச வழியாக கிடந்தா. அண்டா சிலர் சொன்னாங்களாம் சூசைட் பண்ணியிருப்பான்ட்டு. சூசைட் பண்ணுறான்னா வீட்டே பண்ணியிருப்பாடா. வழியில் போய் காட்டுக்கு போய் இத்தனை நாள் கழிச்சு எரிஞ்சு வந்து கிடைக்கணும் இல்லை தானே. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடாம் எல்லாம் வந்து ஒரு பிள்ளை என்ன தான் கதை. அப்போ மற்ற நீ சொந்த பந்தங்கள் இல்லை தனியாக தான் இருந்தவான்னு சொல்லக்குள்ள இன்னும் ஒரு யாரும் நோட் பண்ணி வச்சுட்டு செஞ்சாங்களோ இன்னும் யாரு தெரியும். சரி கிட்ட போயிட்டடும். நிலவை என்ன சொல்லு? கடை நிலவரம் நீ வளர்த்தி தானே. நீ வளர்த்தியானையா வர கணக்காக கொடுக்கும் கூழ் போட்டு. வர கணக்காக கொடுக்கும் கூழ் தண்ணி பத்து.
என்ன இடம்? நீங்கள் தான் சொல்லணும். எப்படி போகுது பிஸ்னஸ் எல்லாம்? சும்மா போகுது. எவ்வளோ பேனா கோயிலுக்கு நாங்கள் இப்போ உங்கள் சின்னொருவன் வீதிக்கு புதில் சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்கோம். வந்து அன்றைக்கு அந்த வீடியோ ஒன்று போட்ட 4 பொம்பளை பிள்ளைகளை விட்டு போட்டு ஓடினாண்டு அந்த அவைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்கோம். மற்ற இந்த ஒரு சைக்கிள் மற்ற அவை காசும் கொடுக்கோம் இருக்கா? தண்ணி அங்கொண்டே கொடுமா? அது வேணாம் எனக்கு 2 ஓட்டு தண்ணியை தான் எடுப்பேன். இல்லை அதுதான் என்ன அவர் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி போட்டா விடாத தண்ணியை மயில மண்ணாங்கட்டியனோடு வேற அவனும் கொழம்புக்கு ஓடுறான் சைக்கிள். நாங்களும் தான் வரோம் உன்னோட கலைக்கு தான் வேறு கொஞ்சம் வந்தோட கலைக்கு நினைக்கிறேன். புளியம்போக்குண்ணே ஏன் கோயில் எதுமோ? ஐயோ கொண்டா மயிலோ கொண்டா கலைக்குதா நீ யாருடா? பேட்டேண்ணா ஓட்டு சந்திப்போம் பாயா. அடே கண்ணாடியில் பார்க்குறல பின்னுக்கு வாரம் உண்டு என்ன சொல்லுது பண்ண இல்லாம அடே இவனை கேட்டு நான் மாறி ஓட சொல்லி மாறி ஓடுறான் இல்லை நீ ஒன்றும் யோசிக்கா வரைக்கிறான் ஓடுறேன் நீ போடு வரைக்கிறான் ஓடியார் சரியா? இல்லை இல்லை அதான் ஒடியாது இருக்குல்ல ஒடியாமம் ஆனா டக்குன்னு வந்துட்டியடா அவ்வளோ சொன்னீங்கன்னா தெரியல. தண்ணியில் முடிஞ்சுதா? அது லிட்டர் தண்ணி எப்போ தெரிஞ்சாச்சு இடம் மாதிரி போகாத கடத்துறாங்களா? உலக் 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 இன்னொரு 4 கிலோமீட்டர் கிடக்கு. அப்போ மற்ற பக்கம் திரும்பி உலக் என்ன 22 போகிற காணாது. ஒரு 35 கொடு 35 கொடு. அந்த வீட்டுக்கிட்ட வந்து என்னடுதா ஆனால் நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஆனால் தெரியலையா அப்படி கலைச்ச மாதிரி எனக்கு என்ன தெரியல. எனக்கு என்ன கலைச்சா தெரியல கூடாதான் கிடக்கூடாது. நான் இந்த பொடியனோட எல்லாம் போட்டிக்கல ஓடுறேன். நான் நம்பரை இந்த அடி போட்டு விட்டேன் பாதியவான் அதைக்கும் உண்டு. இதெண்டா நிற்கிற நம்பர் பார்ப்போம். ஆன்சர் பண்ணுறாங்க 2 நம்பரில் கொள்ளணும். இந்த நம்பரில் யார் கிட்ட வந்துட்டோம்டா? ஓ வந்துட்டேன். வண்டியோட பெரிய வாமா கிடக்கு வந்து அவன் அதான் நான் கடையில் வச்சு காட்டினேன். என்ன நான் பாருனேன் காரணம் பாட்டுங்க பாப்போம் ஒரு இவ்வளோ தூரம் வந்து விட்டு தர மாட்டான். திறந்து விடுதலும் என்ன மாத்திர ஐடியா இருக்கா? அதெல்லாம் சொல்லி கொண்டு இல்லையா கே அடிச்சா அங்கே வரணும் 8ஆம் கட்டைக்கு எங்கே நிற்கிறான் அங்கே வரையாம். ஐயோ ஐயோ
ஆனால் அக்ரின் இந்த டிஷர்ட்டுக்கும் ஜீன்ஸுக்கும் தொப்பிக்கும் நல்லா ஏன்னா ஒன்றை வயசில் அந்த காலத்தில் சைக்கிள்லாம் அடே டிக்டாக் வீடியோ எடுக்க உனக்கு சைக்கிள் ஓடுற மாதிரி ஆ எடுக்கியா சும்மா முன்னுக்கு போய் நீ இப்படி ஸ்லோ மோஷனில் சரி ரோட்டை பார்க்க ரோட்டை அதுன்னு கிணவுறவங்க கேட்கடா அதான் பார்க்க இப்போ நீ இந்த வெண்ட் வண்டி நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோம் பால் வண்டி வெண்ட் ஆக்சிடென்ட் பண்ணி பால் வாங்கணும் ஒன்று தயிர் வாங்கணும் விசர்க்காத அது அங்கே போகணும் இன்னும் ஆனால் என்னத்தை சொன்னாலும் இன்றைக்கு சாதனையும் உழைப்பாலும் நீ தான்டா புரியன் கதையே ஓ உம்ம கதை தானே உம்ம கதை அப்போ நீ எங்கேயும் சைக்கிள் கொண்டே கொடுக்கணும்னா நீ போகலாம் வாகனத்துக்கு போகிறா நீ போகலாம் அங்கேயும் சைக்கிள் கொண்டு வரணும்டா அதான்டா எனக்கு நேரம் ஒழிக்கும் இப்போ ஷர்ட்டு ஃபோன் அடிக்கிறதில்ல வா பாப்போம் எங்கே ரோட்டையும் காணையில அப்போ சுட்டி விடாமல் கலைஞ்சிட்டேன் வேடாப்பா போய்த்து தாண்டி வந்தம்பா திருப்பி என்னோட அப்படி சொல்லுவான் ரோட்டு கிட்ட நிற்காம உண்மை கதவுலாம் கிடக்கு ஆ கொடியா இது தெரியுதுப்பா சிக்னல் இவ்வளோத்த சொன்னாலும் அவன் சந்தேகப்படுவான் இதான் ரோட்டு இதே ரோட்டு ஓ சின்னது வண்டி துவைச்சலாம் தாண்டி வந்து அடே சி உலகம் வந்து இல்லை அவன் இப்படி ஞாபகம் வச்சுப்பான் அவன் நிற்க போயிட வேற ஆளுக்கு சந்தேகம் கொண்டு வந்தது என்ன கொடியா சிக்னல் தெரியுது தாண்டி வந்துட்ட போலக்கு நீ காணலையா ரோட்டு கொடியா சிக்னல் தெரியுற அவ்வளோ மருத்துவம் இல்லையே அண்டை இப்படி தான் வந்து திரும்பி போனாங்க கேம் வாங்க தாண்டி வந்துட்டோம் ஓ அவ்வளோ களைப்பில் இருக்கல வா 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 ஓடி ஓடி டைம் வா ஆத்தே போயிட்டு திரும்பி சொல்லுவோம் ஒட்டி தான் வருது யாரா குழம்பிடுவாண்டா போயிடும் சரி சரி அந்த அது அந்த அதில் இருக்கிற ரோட்டு இல்லைடா கேம்பினி தானே வரும் கேம்பினி தானே இல்லை இல்லை சிக்னல் தெரியத்தக்கதாக தான் அந்த ரோடு வந்ததா ஆ ஆ என்ன இல்லை 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 அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பா வா இல்லை உதான் ரோடு வா என்ன அப்புறம் என்ன சன்வீஸ் எப்படியோ குடி நிற்க குடி வா நிற்கிறான் குடி நீங்கள் நிற்கிறேன் அதே இறங்கின்னு தான் நடிக்கிறேன் பால் ஒன்று கடிக்க போகிறா பக்கத்தில் எங்களை போச்சுன்னு நிற்ப போகிறா பார்த்தே என்ன ஆக்கணும் குடிக்கலடா ஆ அதான் ரோடு அந்த ரோடு தானே சரி சரி வா வீடியோ ஆகிறான்னு அந்த படியாக வச்சு செய்கிறீங்க நீங்கள் என்ன தேவையில்லாம் இப்போ தண்ணி அலைய வச்சு நீ உள்ளுக்கு மண்ணுக்கு இல்லைடாப்பா அதுக்கு உருட்டி தான் போகணும் ஜெய்கில் ஓடையுமே இல்லை விலைக்கு அந்த அம்மா இந்த இது கட்டிக்கிறேன் பார்த்தீங்க வேணாம் பேனரோ
அந்த எரிஞ்சு கிடந்த சடலம். இதுக்கு முன்னு கூட நாங்கி ம் இப்படி நம்ம சொல்லுவா தான் போகணும். இது ஒரு 15 ரூபாய்க்கு மேலே வருமே. கூட தான் வருது. ஆ ஏன்னா தானே என்ன பருத்துறையால் இங்கே வாடுறத தட்டி அதால் கனெக்ட் பண்ணாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வரும். ரெண்டாவது இல்லை யாழ்ப்பாணம் இல்லையே அரவாசியம். முந்தி இங்கே இருந்தால் அப்பா சைக்கிளில் டெய்லி வேலைக்கு வந்து காடை வந்து பின்னேரம் போகிறோம் வர. இதெல்லாம் ஒரு தூரமே இல்லை முதல்ல ஒரு காலம். யாழ்ப்பாணத்துக்கு அங்கே இங்கெல்லாம் வேலை சைக்கிள்லாம் அது இதாக்க. நாங்கள் தைக்கோடு கலாஞ்சிரிக்கு வர்றோம் சைக்கிள். இப்போ உங்களோட கதைக்காக கொள்ளலாம் போகிறேன்டாப்பா. அன்றைக்கு அந்த என்ன கோல் பண்ணேன் மனுஷங்கார் கோல் பண்ணி இவா சொன்ன எல்லாம் சும்மா தான் இதான் உண்டு. நான் சொன்னால் நீங்கள் அவார்டை காய்ச்சி கொள்ளுங்க. ஓ ரெண்டு சரிப்பட்டு விட்டேன் பேசான். எல்லாம் அலைன்மெண்ட் பார்க்காடி போயிருந்தாப்பா அடுத்த டயர். என்ன இப்போ நாளைக்கு இது பார்ப்போம். நாளைக்கு அந்த பார்ப்பேன். முதல் இதுக்குள்ளேயே ஒரு ஆளை பார்ப்போம் நம்மள. அந்த ஒரு சிவப்பு ஷர்ட்டோட ஒரு அண்ணன் ஒரு அப்போ திருப்பியும் இலங்கையில் பொடிகள் சின்ன பொடிகள் காண போகுதுன்னு சொல்ல என்ன இங்கே நிற்கிறாப்பா அக்கா. அங்கே நான் வேண்டிய ஒரு டீம் எல்லாம் எல்லாருமோ பிள்ளைகள் எல்லாம் குளிக்க குளத்துக்கு ஆடம்பு குளத்துலேடாப்பா குளிக்கிறது. அதில் குளத்தில் குளிச்சு நிற்கணும்டா பாக்கள். அவிடத்துக்கு போனால் பார்த்துவான். அவிடத்துக்கு போனா அப்படியும் கன்று பின்ன வரட்டும். கண்டுட்டா கண்டுட்டா அதுலேருந்து நான் கதைக்கலாம் கதை வைக்கிறா சரியில்லை இல்லை. இவா இனித்தான் குளிக்க போகிறா அவளுக்கு இந்த பார்வைக்கு. உடுப்பு கலவரா உடுப்பு கலவரா இருந்தாலும் சரியில்லை இல்லை. உங்களுக்கு அக்கிந்த கொடுமை ஒரு ஓடிக்கணும் போதா அக்கா வருவா ஓடலா அப்படி பழைய அணிஞ்சில் இங்கே பரியாட்டு அக்கினிக்கு ஆத்தி அக்கினி இங்கே விட்டுதான் என்னடாப்பா இங்கே ஆத்தி நீ கண்டுட்டான் போல இவ ஓடிக்கொண்டு வர்றது. ஆனால் இந்தியா நாளாக வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான். இனி எங்கேயும் சைக்கிளை கொண்டு கொடுக்கணும்னா கேட்கவே மாட்டான். ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்து சொல்லுவோம் உங்களோட சைக்கிள் இந்த ஏதாவது ஒன்று இந்த கொண்டு வாங்க ஒரு கதை விளையாடு கைதாசன்டுவான். ரெண்டு கைதாஸ் கொண்டு கொண்டுவான் சைக்கிள். இனி அவ இங்கே இல்லை அங்கே போகணும் இல்லை அம்மாக்களோடு அப்போ சொல்லிட்டு போகலாம். இது ஒரு எதிரியாக கூப்பிட்டு இதுக்குலாம் என்ன ரேஸ் அடிக்கும்.